ஹாய்! எல்லாருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். கடையிலயும், கல்யாண வீட்லயும் சாப்பிடும்போது அவ்ளோ நல்லாயிருக்கும். ஆனா வீட்ல செஞ்சா டேஸ்ட் அவ்வளோ ஒண்ணும் நல்லா இருக்காது. ஆனா நான் சொல்ற இந்த சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ வச்சு வீட்ல ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சி, கலரு, டேஸ்ட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கு இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு ஒரு 6, அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுனா கலருக்காக நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கானது. அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நீங்க சுடு தண்ணியிலயும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இருந்தா. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2யும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகள ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் துண்டுகள ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ட்ரை ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 25% வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் வரணும். இப்போ தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஸ்பைசஸ் வந்துட்டு என்னென்னன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னாசி பூ, இதெல்லாம் வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் 2 1 பட்டை, 2 லவங்கம் அந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் இதில வந்துட்டு நான் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணல. இந்த லிமிட்டடான மசாலாஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாரி தேங்காய்லாம் ஊத்த வேண்டாம். ஸோ இப்போ பச்சை வாசனை அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அதே மாரி நம்மக்கிட்ட வந்து இந்த சீரகத்தூள் அதெல்லாமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அடிஷ்னலா தண்ணி ஒரு அளவா ஊத்திக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஜார் கழுவிட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் அகைன் காரம் எனக்கு பத்தலைங்கிறதுக்காக இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா. அடிஷ்னலா இந்த ஒரு பொடி மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இனிஷியலா வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியா இருக்கிற மாரி தான் இருக்கும். கிரேவி வந்து நல்லா மூடி வச்சு நீங்க கொதிக்க வைக்கும்போது, அப்படியே வந்து இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சமா திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 5 நிமிஷம் வைக்கும்போது, லைட்டா அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கலர்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ இப்போது அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா திக் ஆக ஆக வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்க அப்படியே மூடி போட்டு சிம்ல வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டைல் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் கூட பயந்துட்டே இருந்தேன். இந்த ரா ஸ்மெல் வந்து வந்துருமா அப்படின்னா, அந்த மாரி எதுவுமே வரல. ஃபைனலி வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் இனிப்புக்காக குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அகெயின் சும்மா ஒரு 20 செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறம் பாருங்களேன், மணமணக்கிற சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா பண்ணி முடிச்சாச்சு. இது உண்மையாலுமே நாங்க ட்ரை பண்ணும்போது இந்த கிரேவி பார்த்தீங்களா, என்ன ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.